பேரு ஃபர்ஸ்ட் ரைட் சபே ஓகேங்களா ரெடி கம் ஸ்டார்ட் ஸ்லோ பாருங்க சொல்லு மாதிரி போவாதீங்க பக்கத்துல ஓரத்து ஓடிடுங்க ஒரு பொறுமையா போங்க. நீங்க கொஞ்சம் வழி விட்டுங்க 7 6 5 4 3 2 1 go Four, 3, 2, 1 go Kumar sir to hand over the gift. Under 17 5 km, the second place is clutched by R. Selva. Clutched by A. Ilandaman. We cordially invite the Honorable Chief Guest, Mr. G.K. Venkatesh Kumar, Assistant Commissioner of Police, Pallavaram Range, Tambaram City Police. Thank you, sir, for your patience in your busy schedule. பண்ணிங்களா பேக் வந்து சார் ஃப்ரெண்ட்ல வந்துருங்க சார் ஏசி கார் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்துருக்கு. காரணம் என்னன்னா ஆக்சுவலாக எனக்கு நைட் ரவுண்டு, அதனால் விடிய கிளம்புற ஒரு 7:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போனேன். அப்படியே குளிச்சு கிளம்பி வீடு கீழ்பக்கனால வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. வெரி சாரி. அப்புறம் நான் அதுக்கு தான் ஆக்சுவலாகவே போலீஸில் உங்களுக்கு தெரியும் எது எப்போ நடக்குதுன்னு தெரியாது. திடீர்னு எனக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்துடும், பிரச்சனைகள் வந்துடும், நம்மளால கரெக்டான டயத்துக்கு வந்து ஜாயின் பண்ண முடியாது. நான் மேக்ஸிமம் அதான் எல்லாத்தையும் சொல்லுவேன். வரவங்கள்ட்ட யாராச்சும் கூப்பிட்டா சொல்லுவேன், நான் வந்துடுறேன், நீங்கள் போங்க, என் பேரை மட்டும் மென்ஷன் பண்ணாதீங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு. பேரை மென்ஷன் பண்ணிட்டு வரலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இது உண்மையிலேயே அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் நடத்துகிறாங்க.
இதுல ரெண்டு விஷயம் என்னன்னா, ஒண்ணு ட்ரக் அவேர்னஸ், ரெண்டாவது நம்ம ஹெல்த்துக்காக ஒரு மாரத்தான்ங்கிறது எல்லா இடத்துலையுமே நடத்துறாங்க. ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராமோட மாரத்தான் நடத்துறாங்கன்னா, சாதாரணமா ஒரு மீட்டிங் போட்டு சொல்றதோட ஒரு மாரத்தான்ல ஒரு ஏரியா ஃபுல்லா கவர் ஆகும். அங்க இருக்கிற மக்கள் பார்ப்பாங்க, அங்க ரோட்ல வர மக்கள் பார்ப்பாங்க, பஸ்ல போறவங்க பார்ப்பாங்க. அப்ப அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகும். அதுக்காக தான் மாரத்தான் வைக்கிறது. ஒன்று ஹெல்த்துக்கும் அது ரொம்ப நல்லது. ரெண்டாவது அவேர்னஸ் உடனே ரீச் ஆகும், பீப்புளுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ நீங்க ஓனதை பார்த்து நிறைய சோசியல் மீடியால எடுத்திருப்பாங்க. சோசியல் மீடியா அப்படி டெவலப் ஆகிட்டே இருக்கும். அப்ப நம்ம எதுக்காக ஒரு குறிக்கோளோட நடத்துறோமோ அது குயிக்கா ரீச் ஆகும் மக்கள்கிட்ட. ட்ரக்ஸ் இன்னைக்கு சமுதாயத்துல நான் எஸ்ஐஆர் இருந்த காலத்துலலாம் ட்ரக்ஸ் பெருசா ஒண்ணும் இல்லை. உதாரணத்துக்கு கஞ்சா எங்கனாச்சும் விற்பாங்க, பாக்கி எல்லாம் அந்த பாட்டில்ஸ், அந்த காலத்துல சாராயம், அந்த ஒரு வேற சின்ன சின்ன இதை காய்ச்சி விற்பாங்க, அதெல்லாம் இருக்கும். ஆக்சுவலா அதெல்லாம் கூட ஒரு குடிக்கிறதே தப்பு, இருந்தாலும் அது வந்து அவ்வளவு பெரிய இதா இருக்காது. ஆனா இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய மித்தமேட்டாங்க, இது ட்ரக்ஸ், அபின், அதுக்கப்புறம் அந்த டைடால ஒரு மாத்திரை வருது அதுங்கிறாங்க, அப்புறம் கஞ்சா. இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. நாங்களும் எவ்வளோ பேரை பிடிச்சு போறோம். தமிழ்நாட்டிலேயே அதிகமா கஞ்சா பிடிச்சது நம்ம தாம்பரம் கமிஷனரேட் தான். அதிகமா கலெக்டரேட்லயே சிஎஸ் மீட்டிங்லயே இத லாஸ்ட் மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலே அதிகமா கஞ்சா எப்படின்னா நம்ம பார்டர்லயே செக்யூர் பண்ணிடுவோம் உள்ள வரோம், அப்படியும் மீறி கொண்டு வராங்க. அதாவது ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாங்க, திருடனாய் பார்த்து இருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அவங்கவுங்க தான் இத பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் இருக்காங்க, ஒருத்தவங்க கஞ்சா யூஸ் பண்றாங்க, அவங்க வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க, அந்த பிள்ளைங்க தான் சொல்லணும், சொல்லி பார்க்கணும். சொல்லணும்னா ஸ்டேஷனுக்கு நியரஸ்ட் ஸ்டேஷனுக்கு போகணும், சொல்லணும். இப்போ ஆல்ரெடி அதுக்கு ஃபோன் நம்பர்லாம் வந்துருச்சு, ஜஸ்ட் டயல் மாதிரி அதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் வந்துருச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன இதனால ப்ராப்ளம்னா, ட்ரக்ஸ்னால என்ன ப்ராப்ளம்னா, ஃபர்ஸ்ட் ட்ரக்ஸ் வந்து 3 செயலுக்கு செய்யும். நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு நடக்கிற ஒரு மர்டருக்கும் ஒரு அஃபென்ஸுக்கும் காரணம், ஒரு செயின் ஸ்நாச்சிங்கு காரணம் ட்ரக்ஸ் தான். ட்ரக்ஸ் ஒருத்தர் சுயநிலையில இருக்கிறப்ப எந்த தப்பும் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு பயம் வந்துடும், ஐயோ மாட்டிப்போமோ, நம்ம செய்யற தப்பு தெரிஞ்சிருமோ அப்படின்னு. அதே அவன் ட்ரக்ஸை யூஸ் பண்ணான அவனோட கண்ட்ரோல் அவன் இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் எந்த அஃபென்ஸ் வேணாலும் பண்ணுவான். ஆக்சுவலா நாங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அக்யூஸ்டையும் பிடிக்கிறப்ப அவன் நிச்சயமா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பான். அப்புறம் எங்கடா இருந்து வாங்குறீங்கன்னா அவன் ஒரு செல்லு பெரிய நம்மளுக்கு அது எந்த அளவுக்கு நல்லதோ அது அந்த அளவுக்கு கெடுதலா இருக்கு. செல்லுங்கிறது வந்து இப்ப ஈஸியா கம்யூனிகேஷன் ரீச் ஆயிருக்கு. ஆந்திரால இருந்து ஒடிசால இருந்து செல்லுல பர்ச்சேஸ் பண்றாங்க, அதே மாதிரி கொரியர்ல பர்ச்சேஸ் பண்றாங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது, எப்படி உங்களுக்கு நம்பர் கிடைக்குது, என்ன எப்படி இதை கனெக்ட் பண்றாங்க. நாங்களும் வந்து உங்களுக்கு தெரியும், சைபர் செல் ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை எல்லா இடத்துலையும் நாங்களும் பயங்கரமா அதை நம்ம சிஎம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கிறாங்க, ட்ரக்ஸ் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸும் அதை ரொம்ப இதாக தான் பாக்குறாங்க. பட் எங்கேயோ ஒரு தப்பு நடக்கிறதுக்கு எல்லாரும் தப்பு சொல்ல முடியாது. பட் எல்லாருமே இப்ப ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்றான்னா நம்ம குழந்தை நம்ம யூஸ் பண்ணா பார்ப்போமா சொல்லுங்க. அது எவ்வளவு பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். பின் காலத்துல ஃபுல்லாவே அவனோட பிரெயினை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிடும். அவனால எதையுமே தன்னிச்சையா ஒரு வேலைக்கு போக முடியாது, ஒரு கல்யாணம் ஆகி அவன் ஒய்ஃபோட அவன் சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியாது, அவனோட டோட்டல் லைஃபே ஸ்பாயில் பண்ண முடியாது.
அது இல்லாம இப்ப இன்ஜெக்ஷன் மூலமா ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க. சினிமாவில் பார்த்து எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் நம்மளுக்கு சினிமா. ஆனா அது உதாரணத்துக்கு ரஜினிகாந்தை பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரியே நம்ம இருக்கோம்னா போய் வீட்டில் சேல் பண்ணி பார்க்கறது மாதிரி இப்போ ட்ரக்ஸ் அதை பார்த்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்சிமம் இப்போ வந்து ஃபோன் கால் தான், யூடியூப் தான். அதனால தயவு செய்து அக்கம் பக்கத்தில் யாராச்சும் இந்த மாதிரி ஒரு தகவல் தெரிஞ்சா உடனே நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன், இப்போ இந்த ஊரா இருக்கலாம் இல்லை வெளியூரா இருக்கலாம், இவங்க சம்பந்தப்பட்டவங்க ரிலேஷன் வீடா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நம்மளால முடிஞ்சது. அதாவது நீங்க போய் சொல்லணும் கூட அவசியம் இல்லை. உங்க பேர் தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்க, நியரஸ்ட் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இதே மாதிரி இந்த இடத்துல ட்ரக்ஸ் யூஸ் பண்றாப்புல தெரியும் சார், இங்க ஒரு 4 பேர் சந்தேகமா உட்காந்துருக்காங்க சார். இப்போ பொதுவா பாத்தீங்கன்னு வச்சுங்க, கஞ்சா வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே உற்பத்தி பண்றது உணர்றது இல்லை. காரணம் என்னன்னா தேனியில அதுக்கு முன்னாடி இருந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப நம்ம சிஎம் வந்த பிறகு டோட்டலா சரௌண்டிங் தமிழ்நாட்டில் எங்கேயும் கஞ்சா வேலை லைட்டா பயிர் பண்றதுன்னு தெரிஞ்சா கூட அவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. அதனால நம்ம நாட்டில் விளையாடுறது. அதனால இப்ப என்ன ஆச்சுன்னா ஒடிசா இந்த பல ஸ்டேட்ல இருந்து இங்க ஆன்லைன் மூலமா வாங்குறாங்க, இல்ல நேர்ல போய் வாங்கிட்டு வராங்க. தயவு செய்து என்ன கேக்குறீங்களா? புரியுதா? நான் போர் அடிக்கிறேன்னா புரியுதுங்களா? தயவு செய்து சின்ன பசங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் ட்ரக்ஸ் இல்லாத மாநிலமா நம்ம தமிழ்நாடு வச்சுக்கணும். அதுல வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்குங்க. அதுக்கு நிறைய ஃபண்டு கொடுக்குறாங்க. அது எப்படிலாம் அவேர்னஸ் கொடுக்கணும்னு நிறைய ஃபண்டு கொடுக்குறாங்க. ஸ்கூலுக்கு நிறைய ஃபண்டு கொடுக்குறாங்க. நம்ம சிஎம் வந்து நம்ம ஸ்கூலுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க, காலேஜஸ்க்கு ஃபண்டு கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இங்க எங்க போய் நீங்க ட்ரக்ஸ் அவேர்னஸ் பண்ணுங்கன்னு நிறைய பண்றாங்க. அவங்க நானு எல்லாரும் சொல்லி புண்ணியம்லாம் இல்லை, நம்ம எடுத்துக்கணும். ஒவ்வொரு மனுஷனும் நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது, பிறரையும் யூஸ் பண்ண விடக்கூடாது. அதுதான் முக்கியம். அதுக்கு காரணம் நம்ம விழிப்புடன் இருக்கணும். நம்ம நிறைய போலீஸ்க்கு தகவல் கொடுக்கணும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல எங்கேயாச்சும் ஒரு மூலையில ஒருத்தன் கஞ்சா வைக்கிறான், காதல தெரிஞ்சாலே நீங்க விற்கணும் கண்ணால பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்க காதல வந்துச்சுனாலே உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப கூகுள்ல போனீங்கன்னா ஏசி வெங்கட்குமார்னு போட்டீங்கன்னா பல்லாவரம் போட்டீங்கன்னா என் நம்பர் வரும். அதே மாதிரி குன்றத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் போட்டீங்கன்னா நம்பர் வரும். எல்லாருக்கும் குழந்தை 6 மாசம் குழந்தையோட படுக்க வச்சிருந்தா அந்த செல்லை காமிச்சு இப்படிங்குது 10 விரலால. அதே மாதிரி எல்லாருக்கும் செல்லு ஆப்ரேட் பண்ண தெரியும், யாருக்கும் பண்ண தெரியாதல்ல. ஒரு வீட்டுல அப்பாவுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா சின்ன பசங்களுக்கு தெரியும். இந்த பாருங்க அந்த பொண்ணோட கரெக்டா ஒரு போட்டோ எடுத்துட்டு இருக்கு, புரியுதுங்களா? அதே மாதிரி தயவு செய்து குழந்தைங்களுக்கு நிறைய இங்க அப்பாங்கெல்லாம் வந்திருப்பீங்க, ஃபாதர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பீங்க. தயவு செய்து குழந்தைங்களுக்கு செல்லு கொடுக்காதீங்க, தயவு செய்து கொடுக்காதீங்க. அது என்ன வேணாலும் குழந்தை சத்தம் போட்டு போகும். செல்லுல உங்களுக்கு தெரியும், இப்ப சட்டம் முன்னாடி சொன்னதுதான் நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. நல்லது இருந்தா பரவாயில்ல, கெட்டதுதான் சீக்கிரம் நம்மள பாதிக்கப்படும். யூடியூப்ல அவ்வளவு அசிங்கமா இருக்கு. தயவு செய்து அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், காலேஜ் வர வரைக்கும் செல் அதிகமா யூஸ் பண்ண வராதுங்க. காரணம் என்னன்னா எல்லா பேரண்ட்ஸும் இப்ப நம்மள ஃப்ரீயா விட்டா போதும்னு சொல்லிட்டு போனோடனே பிள்ளைங்க கையில செல்ல கொடுத்துறாங்க. நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த பிள்ளைங்க, அது பாட்டு எனக்கு பண்ணிட்டு இருக்கட்டும். தயவு செய்து கொடுக்காதீங்க. வர சமுதாயத்துக்கு அது நல்லது இல்லை, புரிஞ்சீங்க? இப்ப அதுக்கு முன்னாடிலாம் என்னோட இளமை காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது எங்களுக்குலாம். நாங்க அதர் ஸ்கூலுக்கு போவோம், சாயந்தரம் வீட்டுக்கு வருவோம். இப்ப அப்படிலாம் இல்லை, செல்லு எல்லாமே சொல்லி கொடுத்துருது. தயவு செய்து ட்ரக்ஸை ஒழிக்கணும். குழந்தைங்களுக்கு செல்ல கொடுக்காதீங்க. சின்ன பசங்களோட எதிர்காலம் தான் நாட்டோட வருங்காலம், அதை ஞாபகத்தில் வச்சுங்க. பிளீஸ் ட்ரக்ஸை ஒழிக்கணும், புரியுதுங்களா? தேங்க்யூ. நாங்க வந்து ட்ரக் ஃப்ரீ சொசைட்டின்ற மேரத்தான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் திருமுடியாக்கன்ற கிராமத்துல நாங்க வந்து 10K கிலோமீட்டர் மேரத்தான் வந்து நாங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா
ஒரு 5 கேட்டகரிஸ் கிட்ட நாங்கள் நடத்தினோம். சில்ட்ரன்ஸ் கேட்டகரியிலேருந்து அபோவ் 55 ஏஜ் கேட்டகரி வரைக்கும் நடத்துறது. இல்லை 500 பீப்புள்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. பார்ட்டிசிபேஷன் பண்ணி அதில் மெடல் பண்ணியிருக்காங்க. பார்ட்டிசிபேஷன் பண்ணுற எல்லாருக்கும் மெடல், சர்டிஃபிகேட், டிஷர்ட் இது எல்லாமே நாங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணியிருக்கோம். என்ட்ரி ஃப்ரீயே கிடையாது. இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதைகள் இல்லா சமூகம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கோர்ஸ் நாங்கள் நடத்தியிருக்கோம். இது நடத்துறதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தா திரும்பியாக்கத்தில் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இவங்க எல்லா சப்போர்ட்டோட தான் இது நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி முடிச்சோம். எவ்வளவு பேர் கலந்தாங்க? 500க்கும் ப்ளஸ் கலந்துருக்காங்க. பேர் சொல்லு. என்னோட பேர் வந்து மாஸ்டர் மணிகண்டன், திரும்பியாக்கத்தில் இருக்கு.